தவிக செயல் வீரர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய விஜய், விசில் சின்னத்துடன் கூடிய தேர்தல் பரப்புரை இலச்சினையை அறிமுகம் செய்து வைத்து தேர்தல் பரப்புரையை தொடங்கி வைத்தார். இது குறித்தான மேலும் விவரங்களை தொடர்ந்து வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்களை வழங்கலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இன்றைய செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்று முடிவதற்கு முன்பாக வரை ஒரு ஆரூடம் சொல்லப்பட்டு வந்தது. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் கடைசி நேரத்திலே தமிழக வெற்றி கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கூட உருவாகலாம் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்பதை இன்றைய தன்னுடைய உரையின் மூலமாகவும் விஜய் நிரூபணம் செய்திருக்கின்றார். மிக முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எப்படியான விமர்சனங்களை விஜய் முன்வைப்பாரோ அதற்கு சரிக்கு சமமான விமர்சனத்தை அதிமுகவின் மீதும் இன்று விஜய் முன்வைத்திருக்கின்றார். இதற்கு முன்பாக விஜய் பேசிய அந்த பொதுக்கூட்டங்களிலோ தேர்தல் பரப்புரை கூட்டங்களிலோ கூட விஜய் பெரிய அளவிலே அதிமுக மீது விமர்சனத்தை முன்வைத்தது கிடையாது. ஆனால் இன்று தீய சக்தி, ஊழல், அடிமை சக்தி என்று தமிழகத்தை இதுவரை ஆட்சி செய்த இரண்டு கட்சிகளையும் விமர்சிக்கக்கூடிய விதமான கருத்துக்களை தொடர்ந்து தன்னுடைய உரையிலே விஜய் சொல்லி வந்தார். அது மட்டுமல்லாமல் திமுக மீதான விமர்சனத்தை முன்வைக்கும் பொழுதும் அதிமுக மீதான விமர்சனத்தை முன்வைக்கும் பொழுதும் இரண்டு பேருமே பாஜகவிடம் சரணடைந்து விட்டார்கள் என்கின்ற ஒரு கருத்தை விஜய் கூறியிருந்தார். அதன்படி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசும் பொழுது அதிமுக கூட நேரடியாக பாஜகவிடம் சரணடைந்து விட்டது, ஆனால் திமுக மறைமுகமாக பாஜகவிடம் சரணடைந்து விட்டார்கள் என்கின்ற ஒரு கருத்தை மறைமுகமாக இரண்டு கட்சிகள் மீது முன்வைத்திருந்தார். கடந்த காலங்களிலே தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் எப்படி சிவகங்கை சீமையை ராணி வேலு நாச்சியார் மீட்டெடுத்து மருதுபாண்டிய துணையோடு இழந்த மண்ணை நாங்கள் மீட்டெடுத்தோம் என்பதற்கான அறைகூவலை விடுத்தாரோ அதே போன்று 2026 சட்டமன்ற தேர்தல் நிறைவிலும் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு ஆட்சியில் இருந்த இரண்டு மாறி மாறி ஆட்சி செய்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி விட்டோம் என்று அறைகூவல் விடுப்போம் என்கின்ற ஒரு கருத்தை நிர்வாகிகளுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசி இருக்கின்றார். தன் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு உண்மையானது என்றால் தனக்காக அவர்கள் உழைக்க வேண்டும் என்கின்ற கருத்தை விஜய் சொல்லி இருந்தார். அது மட்டுமல்லாமல் தன் மீது மக்கள் நம்பிக்கை கொண்டால் மட்டும் பத்தாது, வேட்பாளர்களாக தான் நிறுத்தப் போகின்ற நபர்கள் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும், அதற்கு ஏற்ப நீங்கள் செயல்பட வேண்டும் என்று விஜய் வலியுறுத்தி இருக்கின்றார். பூத் அளவிலே நடைபெறக்கூடிய முறைகேடுகள் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். 5 மணிக்கு பிறகு ஒவ்வொரு பூத்திலும் என்ன செய்வார்கள் என்பதை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்கின்ற கருத்தையும் விஜய் தன்னுடைய கட்சியின் செயல் வீரர்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார். அதன்படி வாக்குச்சாவடிகள் என்பது ஜனநாயகத்திற்கான போர், இந்த தேர்தல் நமக்கு முக்கியமானது என்ற ஒரு கருத்தையும் விஜய் சொல்லி இருக்கின்றார். விஜய்க்கு முன்பாக பேசியிருந்த அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் செங்கோட்டையன், நிர்மல்குமார், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட அனைவருமே வாக்குச்சாவடி அளவிலே என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார்கள். வரக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். விஜயை பொறுத்தவரை இன்றைய கூட்டத்தில் பங்கு பெற்று விசில் சின்னத்தை அவர் அறிமுகம் செய்திருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையிலே மரத்தாலான விசில் சின்னத்தினுடைய லட்சணையை அவர் வெளியிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் உடனடியாக தேர்தல் பரப்புரையை தொடங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். கூட்டணி வருமா வராதா என்கின்ற ஒரு மனக்குழப்பத்தில் இருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு, தொண்டர்களுக்கு கூட்டணி இதற்கு மேல் வாய்ப்பு கிடையாது. ஆனால் கூட்டணி இல்லாவிட்டாலும் தனித்து நின்று கெத்தோடு ஆட்சி அமைக்கக்கூடிய தெம்புதிராணி தமிழக வெற்றி கழகத்திற்கு உண்டு என்ற கருத்தை விஜய் சொல்லி இருக்கின்றார். தமிழ்நாட்டில் யாரிடமெல்லாம் ரேஷன் அட்டைகள் இருக்கின்றதோ அவர்கள் வீடுகளில் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு வாக்கு இருக்கின்றது என்பதை தவேக தலைவர் விஜய் தன்னுடைய நம்பிக்கையாக நிர்வாகிகளிடையே சொல்லி இருக்கின்றார். இதன் மூலமாக குறைந்தபட்சம் 2 கோடி வாக்குகளை தமிழகத்திலே பெறக்கூடிய அளவிற்கு தமிழக வெற்றி கழகம் பலமாக இருக்கின்றது என்ற ஒரு கருத்தையும் விஜயும் அவரை தொடர்ந்து பேசியிருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளும் சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இதற்கு முன்பாக தன்னை குறைத்து மதிப்பிட்டவர்கள் எல்லாம் இப்பொழுது விஜயாலும் ஏதோ செய்ய முடிய போகின்றது என்பதை எடுத்து கூறும் விதமாக தமிழக அரசியல் களம் கணிக்க முடியாத ஒரு களமாக தமிழக வெற்றி கழகத்தின் வரவால் மாறி இருக்கின்றது என்ற கருத்தை சொல்லி வருவதாக விஜய் கூறியிருக்கின்றார். அதற்கு மிக முக்கிய காரணம் பெண்கள் தனக்காக திரண்டு வரக்கூடிய அந்த நோக்கம் மட்டும்தான் என்கின்றதையும் விஜய் தன்னுடைய கருத்தாக சொல்லி இருக்கின்றார். பெண்களிடையே தமிழக வெற்றி கழகத்திற்கு தனக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு உருவாகி இருப்பதாகவும் அது தனக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக மாறி இருப்பதாகவும் விஜய் சொல்லியிருந்தார். விஜய்க்கு முன்பாக பேசியிருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் சொன்னார்கள், எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய பொழுது கூட கூட்டணிகளை நம்பி எம்ஜிஆர் கட்சி தொடங்கவில்லை. எம்ஜிஆர் கட்சி தொடங்கியதற்கு பின்னணியில் இருந்தது பெண்கள் மீதான எம்ஜிஆருடைய நம்பிக்கை. தவேக தலைவர் விஜயும் பெண்களை நம்பித்தான் கட்சி தொடங்கி இருக்கின்றார் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். அதற்கு ஏற்ப விஜயும் பேசும் பொழுது தனக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய பெண்கள் சக்தி இருப்பதாக விஜய் சொல்லி இருக்கின்றார். தன்னுடைய கொள்கை தலைவரான வேலு நாச்சியாரை விஜய் நினைவு கூர்ந்திருந்தார். அதே போன்று வேலு நாச்சியாருக்கு பக்கத்துணையாக இருந்த குயிலியையும் விஜய் நினைவு கூர்ந்திருந்தார். மருது சகோதரர்கள், ஹைதர் அலி உள்ளிட்டவர்களுடைய அந்த வரலாற்று காலத்தில் நடைபெற்றிருந்த போரை எல்லாம்
விஜய் நினைவு கூர்ந்திருந்தார். ஆங்கிலேயர்களுக்கும் ஆற்காடு நவாபுகளுக்கும் இடையில் நடைபெற்ற போரிலே தன்னுடைய கொள்கை தலைவர் சிவகங்கை சீமையினுடைய ராணி வேலு நாச்சியார் எப்படி அந்த சிவகங்கை சீமையிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட பிறகும் அந்த மண்ணை மீட்டெடுத்தாரோ அதே போன்று தமிழ்நாட்டு மண்ணை நாங்கள் மீட்டெடுப்போம் என்கின்ற ஒரு கருத்தை விஜய் சொல்லி இருக்கின்றார். திமுக மீது எவ்வளவு விமர்சனங்கள் இன்று விஜயால் முன்வைக்கப்பட்டதோ அதற்கு சற்றும் குறையாத விமர்சனத்தை பாஜகவின் மீதும், இன்னும் சொல்ல போனால் பாஜகவை காட்டிலும் ஒரு படி அதிகமாக இன்று அதிமுகவை விஜயும் விஜயினுடைய நிர்வாகிகளும் விமர்சித்திருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மேடையிலே வழக்கமாக திமுக அதிக அளவில் விமர்சிக்கப்படும், அதற்கு அடுத்த நிலையிலே பாஜக விமர்சிக்கப்படும். இன்று திமுகவும் அதிமுகவும் சரிக்கு சமமாக விமர்சிக்கப்பட்டிருக்கின்றது. பாஜக மீதான விமர்சனங்கள் சற்று குறைந்ததாக இன்று இந்த மேடையில் பார்க்கப்பட்டாலும் பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவை கடுமையாக விமர்சித்துள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.